மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை மே 20ஆம் தேதி வரை நீட்டித்தது டெல்லி நீதிமன்றம். அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஜாமீன் வழக்கை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மதுரை திருமங்கலம் அருகே சுங்கச்சாவடி ஊழியர் மீது காரை ஏற்றி கொல்ல முயற்சி. சுங்க கட்டணம் செலுத்தாமல் சென்றவரை தடுக்க முயன்றபோது துணிகரம். கோவை, நெல்லை, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு குறைவாகவே இருக்கும் என கணிப்பு. தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 5 நாட்களுக்கு இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். ஜெயக்குமாரின் மரணம் தற்கொலை அல்ல என உடற்கூராய்வு அறிக்கை அடிப்படையில் காவல்துறை முடிவு. 2 கடிதங்களில் இருப்பதும் அவருடைய கையெழுத்துதான் என உறுதிப்படுத்திய தடயவியல் நிபுணர்கள். காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக நான்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரனிடம் விசாரணை. ஜெயக்குமாரின் 2 மகன்களிடமும் காவலர்கள் கேள்வி. திமுக அரசு 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. நாடும் மாநிலமும் பயன்பெற எந்நாளும் உழைப்பேன் என உறுதி. செயல் செயல்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். எப்பவும் நான் சொல்றது இது எனது அரசு அல்ல, நமது அரசு. அந்த வகையில் நமது அரசு 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. டெல்டா பகுதிகளில் இரவில் அதிக மின் பயன்பாட்டால் ஒரு சில இடங்களில் மின் கட்டமைப்பில் இடையூறு. அதிக நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3ஆம் கட்ட தேர்தல். 1 மணி நிலவரப்படி 39.92 விழுக்காடு வாக்குப்பதிவு. அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. வாக்காளர்களுடன் அளவலாவியதுடன் அனைவரும் தவறாது வாக்களிக்குமாறு பேட்டி. குஜராத்தின் அகமதாபாத்தில் வாக்களித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கர்நாடகாவில் வாக்களித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. சென்னையில் சிறுமியை கடித்த 2 ராட்வைலர் நாய்கள் மதுரைக்கு இடமாற்றம். மாநகராட்சி அறிவுறுத்தலை அடுத்து உரிமையாளர் புகழேந்தி தனது மகன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். சென்னையில் உள்ள பூங்காக்களில் உரிமம் பெற்ற தடுப்பூசி செலுத்தப்பட்ட வளர்ப்பு நாய்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். நாய் கடித்து சிறுமி காயமடைந்ததை அடுத்து பூங்காக்களின் கண்காணிப்பாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். நீலகிரி, கொடைக்கானல் செல்வதற்கு இன்று முதல் இ-பாஸ் கட்டாயம். சோதனை சாவடிகளில் இ-பாஸ் காட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் சுற்றுலா பயணிகள். பெண் காவலர்களை யூடியூபர் சவுக்கு சங்கர் தரக்குறைவாக பேசியதாக புகார். தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் பெண் காவலர்கள் வலியுறுத்தல்.
தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிக அதிகமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி வந்த நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக கரூர் மாவட்டத்தில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தமிழகத்தில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் கரூர் மாவட்டம் பரமத்தியில் தினசரி 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது. நேற்று முன்தினம் வரலாறு காணாத வகையில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மாவட்ட மக்களை கடும் அயற்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். கடும் வெயிலால் ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் உயிரிழக்க நேரிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கல்குவாரி தாங்க எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. வெயில் ரொம்ப அதிகங்க, சமாளிக்க முடியல. இப்போ பாருங்க எவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து எவ்வளோ ரொம்ப சிரமத்தில் இருக்கான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான கல்குவாரிகள் செயல்படுது. பரமத்தி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தென்னிலை, குப்பம், காரொலி பகுதியில் இதில் அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 குவாரிகள் செயல்படுது. அனுமதியோடு இருக்கக்கூடிய குவாரிகளுமே பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வெட்ட சொன்னால் 300 மீட்டர் வெட்டி எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது என்னன்னா இந்த பகுதியில் அதே மாதிரி பசுமை வளங்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய 300 குவாரியும் பசுமை வளம் வச்சிருந்தா இந்த பகுதி பச்சை பசையல் இருக்கும். கிட்டத்தட்ட 50% பசுமை இருக்கணும். ஆனால் ஒரு குவாரியில் கூட ஒரு மரம் கூட வச்சது கிடையாது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு தற்போது டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திகார் சிறையில் அமலாக்கத்துறை வாக்குமூலம் பதிவு செய்யும் போது தனது தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என்று தாக்கல் செய்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் தர தற்போது பாட்டியாலா நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அமலாக்கத்துறைக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது.